இப்போ நான் கேட்குறேன் என்னண்டா மொத்தம் 2081 மில்லியன் பாவிபடுமான்றா பாவிபடும் எல்லாமே பாவிபடும் வேலை நடந்து வேலைகள் நடந்தோண்டு இருக்கின்றன. அதெல்லாம் ஊழல் நடக்கும், அதுலதான் ஊழல் நடக்கும். என்னண்டா காசு இல்ல காசு வேலை செய்த வேலையை போட்டால் தெரியாது. 2081 1418 பாதி தானே முடிச்சிருக்கீங்க. ஏன் இவ்வளோ வேலை திட்டங்களுக்குரிய அனுவல் ரிட்டர்ன் எந்த தேதிக்கு முன்ன சப்மிட் பண்ணணும்? பழமையாத்து ஃபுல்லா வந்துட்டா சந்தோஷம். நான் உங்களை குறப்படிக்கல. ஒரு காசும் இதுல திருப்பி அனுப்பப்பட மாட்டாது. சகல காசும் நீங்கள் செய்யப்படாத வேலையிலிருந்து போடுறீங்களா கணக்க போட்டுருக்கீங்க. மன்னிக்கணும் குழப்பத்துக்கு. சுதேச வைத்தியம் தொடர்பாக நீங்க ப்ரொபோசல் கூட கொடுக்குற இல்லையா? ஏன் இந்த சுதேச வைத்தியசாலை ஒன்று டெவலப் பண்ணப்படுறதில்ல? இந்த மாகாண சுகாதார செயலாளர் சொல்லுங்க, சுதேச வைத்தியம் தொடர்பாக நெடுகளும் கம்ப்ளைண்ட் வந்து கொண்டு இருக்கேம்மா. படகு சவாரி திட்டம் இது சிலிங் சீலோன் லெசர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தினாலே இங்கே முன்வைக்கப்படுகின்றது. இந்த நிறுவனத்தினுடைய சார்பாக இங்கே நாங்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விட்டிருந்தோம். இதோட விவரம் வேண்டுமென்ற அதற்கூடாக நாங்கள் இதில் ஒரு கேட்கக்கூடியதாக வந்திருக்கோம். இன்னைக்கு இருக்கிறோம் சீலிங் சிலோன் லெசர் பிரைவேட் சீலிங் சிலோன் பண்ணை பகுதியிலே வந்திருக்குங்க. சொல்லுங்க, உங்களை படகு சேவை பற்றி சொல்லுங்க. அதில் கொடுக்குற பிரச்சனை இல்லையான்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. சரி, அடுத்த போ அது போ. அனுமதியை கொடுப்பேன். சரி, நீங்க இருங்க. ஓகே ஓகே. அடுத்தபடியாக இவ்வாண்டில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அவை திட்டங்களுடைய முன்னேற்றத்தை ஆராய்தல். அந்த வகையிலே முதலாவதாக பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு வேலை திட்டம் 2025. இதிலே எங்களுக்கு பௌதீக நிதி முன்னேற்றம் காட்டப்படுகின்றது. அந்த வகையில் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட 56 மில்லியன் ரூபாய் நிதியிலே நாங்கள் 43 திட்டங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. 43 திட்டங்களும் பூரணப்படுத்தப்பட்டுள்ளன. இதிலே செலவீனமாக 100 வீதம் 55.9 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் எம்பிமார்களுக்கு வந்து பணம் சரியா? அப்போ இதில் வந்து மறுபடியும் ஒரு ரீசெக்மெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. அந்தந்த உறுப்பினர்கள் போட்டு என்கிட்ட நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம், வேலை நடந்திருக்குது, வேலை உருப்படியான முறை நடந்திருக்கோம், மறுபடியும் செக் பண்ணி பார்த்து நீங்கள் சொன்னாலும் நல்லா இருக்கும். என்கிட்ட அதுகளை நாங்கள் சரியான 2026ஆம் ஆண்டு நிதி சம்பந்தமாக ஏதாவது அறிவுறுத்தல் வந்ததா? இந்த முறை 10 மில்லியன் தாராண்ட ஜனாதிபதி சொன்னார். 10 மில்லியன் தாராண்ட சொன்னார் ஜனாதிபதி. அது வந்திருக்கா, சர்க்குலர் வந்திருக்கா என்று கேட்குறேன். அந்த பட்ஜெட் ஸ்பீச்சில் இருந்தது அங்கே. அடுத்தபடியாக மாவட்ட அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம் 2025. இதில் எங்களுக்கு 41 திட்டங்களுக்கு 40 மில்லியன் ரூபாய் நிதி கிடைக்கப்பெற்றது. அதிலே 40 திட்டங்கள் பௌதிக ரீதியாக 40 திட்டங்கள் முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் 27 திட்டங்களுக்கு நாங்கள் நிதி ரீதியாகவும் முடிவுறுத்தி இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் 25.8 மில்லியன் ரூபாய் இதுவரை செலவீனம் ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ஒருங்கிணைந்த கிராமிய அபிவிருத்தி திட்டத்தின் கீழே வில்லேஜ் டெவலப்மெண்ட் பிளான் கிராமிய அபிவிருத்தி திட்டம் தயாரிக்கின்ற செயற்பாட்டுக்காக 15.347 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த நிதியை பயன்படுத்தி நாங்கள் கிராம அபிவிருத்தி திட்டங்கள் தயாரித்திருக்கின்றோம். அதே நேரத்திலே நாங்கள் இந்த பனைசார் வெள்ள உற்பத்தியை நவீனமயப்படுத்தல் திட்டத்துக்காக உடுவில் பிரதேச செயலர் பிரிவிலே நாங்கள் அதுக்குரிய ஒரு மெஷினரி கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. அது கொள்ளளவு செய்யப்பட்டு தற்போது அது கொழும்புக்கு வந்துவிட்டது. இங்கே உடுவிலுக்கு அது வந்தவுடன் கூடிய பேமெண்ட் செய்தமென்றால் அதுக்குரிய ஃபினான்சியல் ப்ரோக்ரஸ் 100 வீதமாக வரும். அடுத்தபடியாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற வேலை திட்டங்கள். அதில் 57 திட்டங்களுக்குரிய நிதி ஒதுக்கீடாக 5.183 மில்லியன் ரூபாய் நிதி கிடைக்கப்பெற்றது. அதிலே 57 திட்டங்களும் முடிவடைந்திருக்கின்றன. 5.158 மில்லியன் ரூபாய் செலவீனம் ஏற்பட்டிருக்கின்றன. மேலும் நிதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சினாலே தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கான செயலகத்தின் திட்டங்களாக எங்களுக்கு 8 திட்டங்கள் கிடைக்கப்பெற்றன. அதில் 2.992 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, அதில் 2.424 மில்லியன் ரூபாய் செலவீனம் ஏற்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக கிராமிய வீதிகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்திலே எங்களுக்கு
250 மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றது. தீவக பகுதிகளில் கடல் கடந்த தீவக பகுதிகளில் வீதி அபிவிருத்தி திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடுகள் இந்த வேலை திட்டத்திலே நாங்கள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனுடைய விவரம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த தீவு பகுதிக்கான கௌரவ பிமல் ராட்நாயக்கா போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் இந்த நிதி ஒதுக்கிட்ட இந்த போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தந்திருந்தார் 250 மில்லியனை கடல் கடந்த தீவுக்கு பயன்படுத்துறதுக்காக. உண்மையிலே இதுக்குரிய பாரிய இடர்பாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த நிதியை செலவழிக்கிறதுல ஒரு இடர்பாடு இருக்குது. அவை நான் கௌரவ அமைச்சர்கிட்டையும் கேட்டிருந்தேன். ஏதாவது விசேட கேபினட் அப்ரூவல் மூலம் இந்த நிதியை நாங்கள் டிபாசிட்டில் மாற்றி பாவிக்கக்கூடாது, அப்படி பொதுவான நடைமுறை இல்லை. அந்த அமைச்சு அதை செய்திருந்தால் நாங்கள் பாவிக்கலாம், இல்லாட்டி இதனுடைய நிதி எங்களுக்கு திரும்பி போகக்கூடிய வாய்ப்பு தான் கூடுதலாக இருக்கு. 31ஆம் தேதி முடிஞ்ச வேலைக்கு தான் நாங்கள் பேமெண்ட் செய்யலாம். அடுத்த வருஷத்துக்கு கண்டினியூஷன் ஒர்க்குக்கு போகணும். அதுக்குரிய நிதி கிடைக்குமான்றது சந்தேகம். நாங்கள் 70 அல்லது பிரதேசங்களில் மூலப்பொருள் மட்டும்தான் நாங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை தற்போது இருக்குது. இதில் ஏதாவது ஒரு எங்களுக்கு தந்ததும் நவம்பர் மாதம், அப்போ டிசம்பர் மாதம் எங்களுக்கு இந்த ஒரு 10 நாள் கடல் போக்குவரத்து இல்லாமலும் இருந்தது. அப்போ மூலப்பொருள் இல்லை, இந்த பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் கேபினெட்லேயே பேசி ஜனாதிபதியும் அதே நேரத்தில் உரிய அமைச்சரோடையும் நாங்கள் கதைச்சோம். அப்போ அவங்க சொல்ல இந்த நான் சொன்னேன் இதை எப்படியாவது இந்த பணத்தை நீடிச்சு தாங்கன்ட்டு. அப்போ நீடிக்க நான் இயலாது, நீங்கள் இதே ப்ரொபோசல் அடுத்த வருஷம் தாங்க, அடுத்த வருஷம் நாங்கள் நிதி தாரோம்னு சொல்லுவோம். வெப்பில வச்சால் அதை வச்சு செய்யலாம் தானே, அரசாங்க நிறுவனம் தானே. ஏன் காசு திருப்பி போக விடுவான்? திருப்பி போனா திருப்பி அடுத்த வருஷம் பெற பண்றது நடவடிக்கை கொடுத்த ரோட்டை ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஐயா எனக்கு தெரிய இம்ப்ரெஸ் பண்ணது வெப்பட வைக்கல, இல்ல டிபாசிட்ல வைக்கலாம், பில்டிங் டிபார்ட்மெண்ட்ல வச்சுட்டு காசு எல்லா வேலையும் செய்யலாம், காப்பாற்ற முடியாதுன்னு இல்ல. இது வந்து ஆர்டிஐக்கு கொடுக்க இல்ல, செய்யலாது அமைச்சர் சொல்லிக்க வேணுமெண்டா அடுத்த வருஷம் இதை அப்படியே நிதியை வந்து நாங்கள் இந்த வருட இறுதிக்குள்ள செலவழிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. இப்ப பில்டிங் ஆர்டிஏ டிபார்ட்மெண்ட் வார நிதியை அவர்கள் அந்த திட்டத்தில் வச்சிருக்கலாம். ஆனால் பிரதேச மாவட்ட செயலகத்துக்கு வார நிதியை போட்ல வார நிதி வாக்கு தலைப்புக்குள்ள வார நிதியை இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் செலவழித்து முடிக்க வேணும். இல்லாட்டி அந்த நிதி திரும்பக்கூடிய ஏற்பாடு தான் இருக்கும். மற்ற பிரதேசங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தா செலவழிக்கப்படும் சொல்றாங்க. அப்ப அப்பவே ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தால் இது வந்து கடல் காசு செலவழிக்கப்படும். அப்படி இல்லாட்டி கூட கல்லுகளை தார பர்ச்சேஸ் பண்ணி வைங்கோ. உங்களுக்கு தெரியும் 2000 ஆண்டுல இதே மாதிரி சண்முகநாதையா ஜியா இருக்க நான் வேற இடத்துல இல்ல இது வந்து காசை ஒரு கிழமையில நான் அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி போட்டு கணக்கு காட்டு. இல்ல அப்ப அதெல்லாம் ஊழல் நடக்கும். மாதிரி வர்ற காசு அதுலதான் ஊழல் நடக்கும். என்னண்டா காசு இல்ல காசு பே பண்றது எப்படின்னா வேலை முடிஞ்சா அப்புறம் இன்ஜினியர் எல்லாம் தரச்சான்றது நடக்கிறது. முந்தி இப்படி ஊழலுக்கு வழி கொடுவான். லோக்கல் குவாலிட்டியில கொண்டு போடுவான். லோக்கல் குவாலிட்டியில அரசாங்க அதிபர் விளங்கப்படுத்தும் என்ன அலோகேஷன் என்ன கென்ட்ராக்கு எப்ப ஓட் பண்றது அதுக்கப்புறம் எப்ப அந்த ஃபண்டுகள் வரமன்றதோ கொஞ்சம் சொல்ல முடியும். ஓகே ஐயா, என்னென்னால் இதுல வந்த நிதியை நாங்கள் என்னென்னால் பிரதேச சபைகள் அதுக்குரிய மூலப்பொருளை கொண்டு போய் அந்தந்த தீவு கடந்த தீவுல இறக்கி இருக்கிறோம். அதே போல தார் பெறலையும் கொள்வன செய்யக்கூடிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஆனால் வீதி போடுவது மிக கடினமான காலம். இன்னொரு 5 நாள் அவர்கள் போட்டு முடிக்க இயலாது. அதுக்குரிய மூலப்பொருளை கொள்வன செய்கிற அறிவித்துல நாங்கள் பிரதேசத்துக்கு வழங்கி இருக்கிறோம். இல்லை சார், இதில் தீவகங்களுக்கு அந்த இது கொண்டு போய் மெட்டீரியல் பறிச்சிருக்கு. அதை தாண்டி அந்த தீவக மக்களின் எதிர்பார்ப்பு இந்த வீதியில் தங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்று பெரிய ஒரு நம்பிக்கையும் கட்டி வளர்க்கப்பட்டிருக்கு. இது கிடைக்கும். அடுத்த வருஷம் என்றாலும் அந்த நிதியை தள்ளாமல் இருக்கிறார். அந்த போட்ட வீதிகள் எல்லாமே போடுறதுக்கு அனுமதி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பயம் தேவையில்லை. அந்த வீதி எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஏன்னா கன்றாக்காரெல்லாம் கொண்டு பறிச்சிருக்கிறோம். அடுத்த வருஷம் திரும்பியும் இந்த நிதியை கேட்டு இப்போ போன வருஷம் தானே லேட்டாக வந்தது. இந்த வருஷம் ஜனவரி வேற சந்தேகம் வேண்டாம். இதை விட கூடுதலான நிதி விசேடமாக இந்த தீவக பிரதேசங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக மீள்குடியேற்ற அலகினாலே மேற்கொள்ளப்படுகின்ற திட்டங்களின் விவரம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நலன்புரி நிலையங்களில் உள்ள குடும்பங்களுக்கான காணி கொள்வனவு 100 வீதம், மின்சார இணைப்பு செயற்திட்டம் 100 வீதம்,
நீர் இணைப்பு 100 வீதம், வீதிகள் புனரமைப்பு 80 வீதம், விவசாயம் மற்றும் பொதுக்கிணறு 100 வீதம் விவரங்கள் காட்டப்படுகின்றன. அதே போன்று அடுத்த ஸ்லைட்லேயும் நாங்கள் இதிலே வீடமைப்பு திட்டம் 0.9 மில்லியன், வீடமைப்பு திட்டம் 1.2 மில்லியன், 2 வகையான வீட்டு திட்டங்களுக்கும் அதுக்குரிய வீடுகளின் எண்ணிக்கையும் அதற்குரிய கிடைக்கப்பெற்ற ஒதுக்கீடும் செலவீனமும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக அனைத்து முகாமைத்துவ பிரிவினாலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற 2 திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. சங்கானை பிரதேச செயலர் பிரிவிலே 10.962 மில்லியன் ஒதுக்கீட்டிலே அதனுடைய பௌதிக முன்னேற்றம் 80 வீதமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக சமுத்தி அபிவிருத்தி திணைக்களத்தினாலே மேற்கொள்ளப்படுகின்ற வேலை திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. 9 வகையான திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது. அதனுடைய பௌதீக நிதி முன்னேற்றங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. மாவட்ட செயலர் விவசாய பிரிவினாலே 2 திட்டங்கள் 7.47 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிலே பௌதிக ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் 100 வீதம் பூரணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்தது வீடமைப்பு மானியம் NHTA தேசிய வீடமைப்பு அதிகார சபைக்கூடாக கட்டம் 1 கீழே 88 வீடுகள், அதிலே 84 வீடுகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த விவரம் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. அதேபோன்று தேசிய வீடமைப்பு அதிகார சபையினுடைய கட்டம் 2 இதற்குரிய அனுமதி 25/8 கிடைக்கப்பெற்றது. 8ஆம் மாதம் அதில் 30 வீடுகள், அதனுடைய பௌதீக நிதி முன்னேற்றங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக வடக்கு மாகாண சபையினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டங்களுடைய முன்னேற்றம் தற்போது காட்சிப்படுத்தப்படும். அதற்குரிய சமர்ப்பணத்தை வடக்கு மாகாண சபையினுடைய பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் அவர்கள் முன்வைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண சபை வருடாந்த அபிவிருத்தி திட்டம் 2025 பல்வேறு நிதி மூலங்கள் ஊடாக மாகாண சபைக்கு 5 அமைச்சுக்களுக்கும் அமைச்சுக்களிற்கு உட்பட்ட திணைக்களங்களுக்கு கிடைக்கப்பட்ட நிதி மூலங்களும் அவற்றின் முன்னேற்றங்களும் பல்வேறு நிதி மூலங்களும் அவற்றின் முன்னேற்றங்களும். முதலாவதாக மாகாண குறித்தொதுக்கப்பட்ட நன்கொடை நிதி, மாகாண குறித்தொதுக்கப்பட்ட நன்கொடை நிதி விசேட நிதியாகவும் மொத்தமாக மாகாணத்துக்கு 7,153 மில்லியனும் விசேட நிதியாக 175 மில்லியனும் கிடைக்கப்பட்டது. இதில் மாகாண குறித்தொதுக்கப்பட்ட நன்கொடை நிதியில் 2081.125 மில்லியன் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான ஒதுக்கீடாகவும் மாவட்டத்தினுடைய மொத்த வேலைகளின் எண்ணிக்கை 622ஆகவும் காணப்பட்டது. இந்த வேலை முன்னேற்றங்கள் நிதி முன்னேற்றங்கள் 17/12/2025 இட்டைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தற்போது இந்த நிதி முன்னேற்றங்கள் கூடுதலாகவும் உறுதிச்சீட்டுகள் கிடைக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு செலவின விவரங்கள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்குரிய மேலதிக விளக்கங்கள் எங்களுடைய அமைச்சின் செயலாளர்களாலும் திணைக்கள தலைவர்களாலும் உங்களுடைய மேலதிக விளக்கங்களுக்கு பாருங்க. மாகாண கொடுத்ததுக்கு நன்கொடை நிதி 2081 மில்லியன், அதில் நீங்கள் பாய்ச்சிருக்கிறது 1418% போட இல்லைங்க. நீங்கள் வேலை செய்த வேலையை போட்டால் தெரியாது. 2081 1418 பாதி தானே முடிச்சிருக்கீங்க. ஏன் இல்லை, இது 17/12 இட்டைப்படுத்தப்பட்டிருக்குது. தற்போது உறுதிச்சீட்டுகள் கிடைக்கப்பெற்று செலவினங்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றன. நான் கேட்குறேன் என்னண்டா மொத்தம் 2081 மில்லியன் பாவிப்படும், எல்லாமே பாவிப்படும் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இதை விட நிதி முன்னேற்றம் தற்போது கூடுதலாக இருக்கின்றது. தற்போது இன்னும் 31ஆம் தேதி 26/12 இதுக்கு இதை விட நிதி முன்னேற்றம் கட்டாயம் இந்த ஸ்லைடை போட்டு இதுல எவ்வளவு நீங்க முடிச்சிருக்கீங்கன்னு காட்டணுமா? விசேட நன்கொடை நிதியில் 175 மில்லியன், இதில் 83 மில்லியன் யாழ்ப்பாணத்துக்குரிய ஒதுக்கீடாகவும் 7 வேலை திட்டங்கள், இதில் 2 நிறைவடைந்தும் 5 வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன.
அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற வேலை திட்டங்கள் 650 மில்லியன்ல 360 மில்லியன் யாழ்ப்பாணத்துக்குரிய ஒதுக்கீடு. இதில் 29 வேலை திட்டங்கள் நிறைவடைந்தும் மிகுதி 6 வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு நிமிஷம், இதுல அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலையில மொத்த எண்ணிக்கை வந்து 35, அதுல 29 முடிச்சிட்டீங்க. ஆனா 43 வீதம் தான் இதுல போட்டிருக்கீங்க. மிச்சம் 6 பெரிய வேலையா? இல்ல, அது வந்து நிதி முன்னேற்றம் மிச்சம் அந்த 6 வேலைக்குரியது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் கேக்குறேன், மொத்தம் 650 360 மில்லியன்ல 155 தான் நீங்க செலவு இன்னும் போட்டிருக்கீங்க. ஆனா 29 வேலை முடிஞ்சது. என்ன 6 வேலை தான் செய்ய இருக்கு. ஆனா என்ன அரவாசி பணம் அங்க இருக்கு. அதான் கேக்குறேன். உறுதிச்சீட்டுகள் சரிபார்த்து கொண்டிருக்கின்றன. இப்போது இதை விட கூடுதலான நிதி முன்னேற்றம் காணப்பட்டிருக்கு. நான் கேக்குறேன், கூடுதலா வேண்டாம், எனக்கு அது கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்றீங்களான்றா என்னுடைய கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்றோம். பொதுக்கல்வி நவீனமயப்படுத்தல் ஜெம் ப்ரொஜெக்டில் 350 மில்லியன் 110 மில்லியன் யாழ்ப்பாணத்துக்குரிய ஒதுக்கீடுகள். இவை அனைத்தும் சேவைகள் மற்றும் மானிய அடிப்படையிலான வேலை திட்டங்கள். இதில் 65 வேலைகள் நிறைவடைந்து 12 வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தில் 86 மில்லியன் மொத்த வேலை திட்டம் மில்லியன் ரூபா மொத்த வேலை திட்டத்துக்கு 31 மில்லியன் யாழ்ப்பாணத்துக்குரிய வேலைகள். இதில் 39 வேலைகள் தற்போது 39 வேலைகளில் நிறைவடைந்து உறுதிச்சீட்டுகள் கொடுக்கப்பட்டு விட்டன. எனக்கு சரியான சந்தோஷம், கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணி இருக்கிறது. அடுத்த பிரசன்டேஷன்ல இதே ஸ்லைட போட்டு இல்ல 100% காசு திருப்பி அனுப்பப்பட மாட்டேங்குது. வாழ்த்துக்கள். ஏனைய ஒதுக்கீடு யாழ்ப்பாண பொது நூலக மேம்பாடு. இதில் 100 மில்லியன், இதுவரை 20 மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செலவழிக்கப்பட்டிருக்குது. இதில் 3 கொம்பனன்ட், அந்த 3 நடைபெற்று கொண்டிருந்து அதில் ஒரு கொம்பனண்ட்டுக்கு நேற்று அவர்களுடைய உறுதிச்சீட்டுகள் கிடைக்கப்பட்டு இதில் அப்டேட் பண்ணப்பட இல்லை. பாவிக்கிறீங்க, முழுதும் பாவிக்கிறோம், திருப்பி அனுப்பல. அடுத்தது வந்து பிராந்திய நூலகங்களை நவீனமயமாக்குதல். இதில் 23 மில்லியன் ரூபா ஒதுக்கீட்டில் 18.6 மில்லியன் ரூபா 4 பிரதேச சபைகளுக்குரிய நூலகங்களை நவீனமயப்படுத்தல். 4 வேலை திட்டங்களும் பூரணப்படுத்தப்பட்டு தற்போது உறுதிச்சீட்டுகள் சரிபார்த்து கொண்டிருக்கின்றன. அதுக்கடுத்ததாக சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு திணைக்களத்துக்குரிய ஒதுக்கீடு. இதில் 79 மில்லியன் ரூபா இது விசேட நிதியாக சப்ளிமெண்டரி அலோகேஷனாக கிடைக்கப்பெற்று யாழ்ப்பாணத்துக்குரிய வேலை 3 நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தற்போது 31/12 நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் இது அமைச்சு ரீதியான முன்னேற்றங்கள். இதில் உள்ளூராட்சி அமைச்சுக்கு 732.12 மில்லியன் ரூபா ஒதுக்கீட்டில் 592 மில்லியன் ரூபா 17/12 வரை செலவழிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து 208 வேலைகள் நிறைவடைந்து மிகுதி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உறுதிச்சீட்டுகள் சரிபார்க்கப்பட்டிருக்கும். இதில் மேலதிக விளக்கம் தேவை என்றால் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் இருக்கின்றார். அடுத்து விவசாய அமைச்சில் 94 வேலைகள். இதில் வந்து ஒரு வேலை திட்டம். இந்த வேலை திட்டம் வந்து 3 வருடத்துக்குரிய வேலை திட்டம். இது அடுத்த வருடமும் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். மிகுதி 28 வேலைகளும் இந்த வருடம் நிறைவேற்றப்படும். கல்வி அமைச்சு இதில் 204 வேலை திட்டங்களில் இதில் வந்து 128 வேலை திட்டங்கள் நிறைவடைந்தும் ஏனைய வேலை திட்டங்கள் கடந்த டிட்வாக் புயலினால் பாதிக்கப்பட்ட சில பாடசாலைகள் சிறு வேலை திட்டங்கள் அது 31/12 நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். சுகாதார அமைச்சு 52 மொத்த வேலை திட்டங்கள் 318 மில்லியன். விவசாய அமைச்சின் விவசாய நவீனமயமாக்கல் இல்ல வராது. அது வந்து ஸ்பெஷல். அது வேறு, இதுக்குள்ள இல்ல. இது வந்து PSTGங்கிற சுகாதார அமைச்சில் 52 வேலை திட்டங்கள் 28 வேலை திட்டங்கள் நிறைவடைந்து மேனைய வேலை திட்டங்கள் உறுதிச்சீட்டுகள் சரிபார்த்து கொண்டிருக்கின்றன. 7 வேலை திட்டங்கள் இறுதியாக நடைபெற்ற டிட்வாக் பாதிக்கப்பட்ட சில பெரிஃபரல் யூனிட்டின் ரூஃப் திருத்தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அது 31/12 நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். மகளிர் விவகார அமைச்சு இதுவரை 19 வேலை திட்டங்கள் நிறைவடைந்து மிகுதி வேலை திட்டங்கள் 31/12 நிறைவேற்றக்கூடியதாக. வேலை திட்டங்களுக்குரிய அனுவல் ரிட்டர்ன் எந்த தேதிக்கு முன்ன சப்மிட் பண்ணணும்? பலமையாத்து 31/12 நாங்க கணக்கு முடிக்க வேணும். அப்ப இன்றைக்கு 26. இது வந்து 17/12 இது அப்டேட் பண்ணினது. அந்த 17/12 26/12க்குள்ள
ஃபுல்லா வந்துட்டா சந்தோஷம். நான் உங்களை குறப்படிக்கல. ஒரு காசும் இதுல திருப்பி அனுப்பப்பட மாட்டாது. சகல காசும் நீங்கள் செய்யப்படாத வேலையிலிருந்து போடுறீங்களா கணக்க போட்டுருக்கீங்க. பெருமளவான நிதிக்கு நாங்கள் பில் வரையலன்னு சொல்றீங்க. ஏன்னா 5 நாள் தான் இருக்குது, செலவழிச்சிங்களா சந்தோஷம். அவ்வளவு எங்களுக்கு மொத்தமாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற 7,328 PST நிதியில 6,200 மில்லியன் இதுவரை கிடைக்கப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். இன்னும் 1,200 மில்லியன் எங்களுக்கு கிடைக்க வேணும். அதற்குரிய உறுதிச்சீட்டுகள் எல்லாம் தற்போது திணைக்களங்களும் அமைச்சுகளும் சரிபார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த கிழமை நெக்ஸ்ட் மந்த் கிடைக்கும். ஃபுல்லாவே செலவழிப்போம். இதுல நெக்ஸ்ட் இது வந்து திணைக்கள ரீதியாக துறை ரீதியாக முதல் காட்டப்பட்ட விளக்கங்கள். இதில் வந்து உள்ளூராட்சி அமைச்சு கீழே இருக்கிற வீட்டு திட்டம், சுற்றுலாத்துறை, போக்குவரத்து அதிகார சபை மற்றும் உள்ளூராட்சி திணைக்களம், மாகாண வீதி அபிவிருத்தி திட்டங்களுக்குரிய 241 வேலையில் 208 வேலைகள் நிறைவடைந்திருக்குது. இதில் 27 வேலைகள் 99% வேலை நிறைவடைந்திருக்குது. ஆனால் இதில் வந்து உறுதிச்சீட்டுகள் தற்போது திணைக்களங்களின் கையில் இருக்கும். இதில் 6 வேலை திட்டங்கள் 75% நிதி முன்னேற்றத்தில் இருந்து 31/12 இடையில் நாங்கள் முடிக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் விவசாய அமைச்சில் வந்து எங்களுக்கு 94 வேலைகள். இதில் வந்து விவசாய திணைக்களம், கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம், நன்னீர் மீன்பிடி அலகு. இதில் வந்து 65 வேலைகள் நிறைவடைந்தும் 28 வேலைகள் உறுதிச்சீட்டுகள் தற்போது கிடைக்கப்பெற்று செலவின விபரத்துக்காக காத்திருக்கின்றன. இதில் ஒரு வேலை திட்டம் இந்த விவசாயத்தில் ஸ்பெஷல் அண்டு போட்ட வேலை திட்டம் அடுத்த வருடமும் கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். ஒதுக்கீடு அடுத்த வருடத்துக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் கல்வி அமைச்சு. இதில் வந்து கல்வி திணைக்களம், முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி, விளையாட்டு மற்றும் பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்துக்கு மொத்தமாக 204 வேலை திட்டங்கள். இதில் 128 வேலை திட்டங்கள் தற்போது நிறைவடைந்து 31 வேலைகள் செலவின விவரத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. இதில் 50% குறைவான வேலை திட்டங்கள் கடந்த டிட்வாட் புயலினால் பாதிக்கப்பட்ட சிறு வேலை பாடசாலைகளின் அபிவிருத்திக்காக வழங்கப்பட்டது. அவசர 31/12 அவையும் நிறைவடையக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் சுகாதார திணைக்களம். இதில் சுகாதார திணைக்களம், சுதேச வைத்திய திணைக்களம், சிறுவர் நன்னடத்தை திணைக்களத்துக்கு வந்து 28 வேலைகள் நிறைவடைந்தும் 17 வேலைகள் உறுதிச்சீட்டுகள் தற்போது கிடைக்கப்பெற்று செலவினருக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. 2 வேலை திட்டங்கள் சுகாதார திணைக்களத்துக்கு கீழே. இது வந்து டிட்வாக் புயலினால் பாதிக்கப்பட்ட சிறு வேலை திட்டங்கள் 31/12 இடையில நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் சுதேச வைத்தியம். ஒரு நிமிஷம் மன்னிக்கணும் குழப்பத்துக்கு. சுதேச வைத்தியம் தொடர்பாக நீங்க ப்ரொபோசல் கூட கொடுக்குற இல்லையா? ஏன் இந்த சுதேச வைத்தியசாலை ஒன்று டெவலப் பண்ணப்படுறது இல்லை? இந்த மாகாண சுகாதார நிதி சுகாதார செயலாளர் சொல்லுங்க. சுதேச வைத்தியம் தொடர்பாக நெடுகளும் கம்ப்ளைண்ட் வந்து கொண்டு இருக்கேம்மா. ஏன் நாங்கள் அதை பார்க்கறதே இல்லை? தனியாக எங்கண்ட வெஸ்டர்ன் மெடிசினை மட்டும் பார்த்து கொண்டிருக்கோம். சுதேச வைத்தியசாலைன்னு நீங்க ப்ரொபோசலை கொடுக்குறதே இல்லையா? இல்லை, இதில் எங்களுக்கு சுதேச வைத்திய திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அடுத்த வருடம் ஒதுக்கப்பட்டு இருக்குது. நாங்கள் நீட் அசஸ்மெண்ட் செய்து தான் இந்த ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுறோம். அந்த குறித்த திணைக்களத்தால் 86 மில்லியன்ல 38 மில்லியன் ப்ராஜெக்ட் போட்டுக்கிறீங்க. மிச்சம் அவ்வளவுக்குரிய பில்லும் உங்களுக்கு இந்த வருஷம் வந்துடும். அப்படியே நீங்க 86 மில்லியன் போட்டீங்க. கூட கேட்கலாம் தானே சுதேச வைத்தியத்தில். ஒரு சுதேச வைத்தியசாலையும் ஒழுங்கா இயங்குற மாதிரி இல்லை. எத்தனை டாக்டர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருக்கணும். பாஸ் அவுட் பண்ண டாக்டர்ஸுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி நாம் சுகாதார 2006ஆம் ஆண்டு பாஸ் அவுட்டுக்கு சுகாதாரத்தின் செயலாளர் இதுல வந்து என்னண்டா இப்ப அர்ஜுனா சொல்ற ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுக்கணும். சரியா? சுகாதார திணைக்களத்துல விசேடமாக இந்த சுதேச வைத்தியத்துறைக்கு 2ஆம் கட்ட மனப்பான்மையோடு தான் நம்மளோட செயற்பாடுகள் இருக்கு. 14 வேண்டி இதுகளை தவிர்த்து உண்மையிலேயே என்கிட்ட இதுக்கு 2 பக்கம் இருக்குது. உண்மையிலேயே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் பின்னுக்கால பெரிய விளையாட்டுகள் போகுது, பெரிய மாப்பியாக்கள் இருக்குது. சரி, அப்போ அந்த மாப்பியாக்களுக்கு விருப்பம் இல்லை நம்மளோட சுதேச வைத்திய சேவைகள் வந்து மேலே வரணுங்கிறது.
அதனால அது எப்படியாவது வீழ்த்துறது, அது எப்படியாவது நம்பிக்கைகளுக்கு செய்கிறது, அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லுகின்ற வேலையெல்லாம் இருக்குது. இப்போ அதனால வேண்டிய நம்ம விஷயமாக நம்ம இப்போ இனி வரும் காலங்களில் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டி இருக்குது. நாங்கள் சப்போர்ட்டார் பூர்ணமாக பாராளுமன்றத்தின் ஊடாக, ஆனால் இதை நம்ம ஒரு கவனத்தில் எடுக்கணும். இதை நிதி ஒதுக்கீடு எடுத்துக்கொண்டாலும் கூட எடுத்துக்கொண்டாலும் சரி, உண்மையிலே நமக்கு தெரியுதானே ஒரு சில சுதேச வைத்தியசாலைகள் இருக்கு, அது எந்த விதமான பராமரிப்பு இல்லை. அப்போ அதனால வேண்டி அதுகளில் கூடுதலான கவனத்தில் எடுக்கிறதுக்கு அதுகளுக்கான ப்ரொபோசல்களை சரியான முறையில் தாங்கும். சுதேச வைத்திய பீடு இருக்கிறீங்களா? சுதேச இதில் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒதுக்கீடு வந்து ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து தான் மாறுறது. அப்போ எங்களுக்கு இந்த முறை 2025ஆம் ஆண்டில் சுதேச மருத்துவத்துறைக்கு 244 மில்லியன் தான் கிடைச்சிருக்கு. நாங்கள் அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் டிவைட் பண்ணதில் தான் எங்களுக்கு நீங்கள் சொல்கிறது சரி, உங்களுக்கு கிடைச்ச பணம் அது சரியாகும். ஆனால் நான் இது தனிப்பட்ட ரீதியாக சுகாதார அமைச்சரோடைய நான் கதைச்சு பார்த்தேன், சரியான. அது இல்லாமல் இந்த சுதேச வைத்திய துறைக்கு பொறுப்பாக இருக்கிற பிடியோடையும் காய்ச்சி பார்த்தோன்னு அவங்க சொல்கிறவனுக்கு, அதாவது மாகாணங்களில் இருந்து நாங்கள் கொடுக்கின்ற பணத்தை செய்கின்றார்கள், அவங்களோட பக்கம் வந்து ஃபைட் ஒன்று இல்லைன்னு. எஸ், நம்மளோட மாகாணத்துக்கான கூடுதலான நிதியை பெற்றுக்கொள்றதுக்கு நம்மளோட பக்கத்தால் ஒரு ஃபைட் ஒன்று இருக்கணும். அப்போ அப்படியே நம்ம இதை ப்ரொபோசல் கொடுத்துருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ப்ரொபோசல் நீங்கள் எங்களுக்கு தருவீங்களா இருந்தால் நாங்கள் பாராளுமன்றத்து ஊடாகவோ அல்லது கேபினெட் உள்ளுக்கும் கூட நாங்கள் இது சம்பந்தமாக பேசி நான் சொல்கிறேன் வேறு எதுவும் இல்லை சார், இது இந்த வருஷம் இருக்கட்டும், அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் இது கொஞ்சம் கூடுதலாக கவனத்தில் எடுங்க, இதை கட்டியெழுப்புறதுக்கான வேலைகள் செய்யும். சுதேச வைத்தியத்துறை வைத்தியசாலை இயங்கி அங்கே இருக்கிற வைத்தியர்கள் வந்து ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி போனால் தான் நாங்கள் சுகாதாரமைச்சர் போய் கேட்கலாம், காசை கூட தாங்கொண்டு. நீங்களே கேட்குறீங்க 1% தாங்கொண்டு போய் நாங்களே கிட்ட போய் கேட்குறது. ஆனால் 2006க்கு பிறகு சுதேச வைத்தியராக வந்த டாக்டர்ஸ் எல்லாரும் டியூ அப்பாயின்மெண்ட்ல இருக்கணும். நீங்கள் ஆக்டிவா செய்யறதும் இல்லை. உங்களோட பிடி எங்கேயாவது போய் ஒரு மீட்டிங்ல கேட்டு எங்களுக்கு கூட காசு தாங்கும், ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ண போறோம்னு கேட்டதை நாங்கள் காணவே இல்லை. ஆனால் அப்புறம் டாக்டர்ஸும் கால் பண்ணி கேட்டு கொண்டிருக்கணும், தங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குற 2006 அப்பாயின்மெண்ட், இப்போ 2025. அர்ஜுனா, இந்த முறை 39 டாக்டர்ஸ் மேலே அப்பாயின்ட் பண்ணிருக்கோம். புதிதாக அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணா தானே கவர்னர் கூட வேகன்சி போட மாத்திரம் போதாது. நான் சொல்ல வரேன், நான் கேட்டப்ப நான் பேர் அண்மையில இந்த கிளிநொச்சியில் இருக்கின்ற உங்களோட அந்த இடத்த போய் நான் பார்த்து, உண்மையிலே 100 ஏக்கர் காணி இருக்குது, அதுல 15 ஏக்கர் 30 ஏக்கர் தான் பயன்படுத்துறீங்க. சரி போங்க. இல்லை, அதோட வந்து கார்டு ரிவிஷனும் செய்யப்படையில்லை. கனகாலம் செய்தவை அவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் எத்தனை இருக்கு, எத்தனை கார்டு கடைசியாக கார்டு ரிவிஷன் செய்யப்பட்டது. கார்டு ரிவிஷன் வந்து கார்டு கமிஷன் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி வாரன்னு சொல்லி டேட் எல்லாம் தந்து வரையில நாங்கள் எல்லா ப்ரொபோசலும் அனுப்பிட்டோம். அது வரேன்னு சொல்லி வரையில வந்திருந்தா அது நாங்கள் ரிவ்யூ பண்ணி இருக்கலாம். எத்தனையாம் ஆண்டு கடைசியாக கார்டு ரிவிஷன் செய்தது? இறுதியாக செய்த ஆண்டு கார்டு ரிவிஷன் எத்தனையாம் ஆண்டு? 2016. அதுக்கு பிறகு கார்டு ரிவிஷன் செய்யலையா? நீங்க கார்டு ரிவிஷன் பண்ண ரிக்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா பிளான் டிபார்ட்மெண்ட்டுக்கு? நாங்கள் பல தடவை நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த முறை வாரன்னு சொல்லி வரையும். ஓகே, அந்த திருப்பி அடுத்த மார்ச்சுக்குள்ளேயாவது செய்யும், அப்பதான் நாங்கள் கதைச்சு கேட்டு எடுக்கலாம் ஏதாவது. ரைட் சார். எக்ஸ்கியூஸ் மீ, நெடுந்தீவில் சுதேச வைத்தியசாலை இல்லை. எங்களோட நூலகத்தில் சுதேச நூலகத்தின் ஒரு அறையை தான் வச்சு ஒரு டாக்டர் ஐயாக்கி வேண்டுது. நெடுந்தீவில இல்ல சுதேச வைத்தியர் அங்க வர்றவரா? நெடுந்தீவில சுதேச வைத்தியர் இருக்கிறாரா இல்லைன்னு சொல்றாங்க. இல்லை நெடுந்தீவு ஹாஸ்பிட்டலில் வந்து சுதேச வைத்தியசாலை இயங்குறது, கிழமையில 3 நாள் இயங்குகிறது.